நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் ட்ரெய்லர் 2 திரைப்படம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில படத்துல நடிக்கவிருந்த நட்சத்திரங்கள் குறித்து அதிரடியான அறிவிப்பு ஒன்று வைரலுமே ஆக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கௌரவ வேடத்துல நடிக்க பாலிவுட் நடிகரான சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்கள் ஒப்பந்தமாகி இருந்தார் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இதற்காக அவர் 5 நாட்கள் கால் ஷீட் ஒதுக்கியிருந்த நிலையில தற்போது தன்னுடைய அடுத்த படமான கிங் பணிகள்ல பிஸியாக இருப்பதாலும் ட்ரெய்லர் 2 படத்துல இருந்து அவர் விலகிவிட்டதாக தெரிகிறதா. தன்னுடைய புதிய படத்தின் லுக் கசிந்துவிடக் கூடாது அப்படின்றதற்காக அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. மேலும் அந்த படத்துல 5 நாள் கலந்து கொண்டால் கிங் படத்துடைய ஷூட்டிங் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்றதுனாலுமே அவர் இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்காரா. ஷாருக் கான் விலகியதை தொடர்ந்து அந்த வலுவான கதாபாத்திரத்துல நடிக்க வைக்க பல முன்னணி தென்னிந்திய நட்சத்திரங்களிடம் பேச்சுவார்த்தையுமே நடந்திருக்கா. முதல்ல நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவரை தொடர்ந்து மற்றொரு முன்னணி தெலுங்கு ஹீரோவிடம் படக்குழு அணுகியதாக சொல்லப்படுது. இருந்தாலுமே அந்த நட்சத்திரத்துடைய தரப்புல இருந்து தற்போது அரசியல் மற்றும் பணிச்சுமைகள் காரணமாக இது வெறும் வதந்தி அப்படின்னுமே மறுக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவுமே உறுதிப்படுத்தினார். வர தமிழ் புத்தாண்டு தினமான நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி ட்ரெய்லர் 2 படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் செய்தி வெளியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.